ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பாக்கியலட்சுமி சீரியல் ஃபேம் ஆக்டர் விகாஸ் சம்பத் இருக்காங்க இல்லையா, செலியன் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து நேற்றுக்கு அண்ணா சீரியலில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நியூ என்ட்ரியாக அறிவழகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவரோட என்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரத்னாக்கு பேராக வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ்ட் படி. ஸோ வந்து ஸ்கூலில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூலில் இருக்கிற அப்டேட்மே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்றுக்கு பசங்க கூட ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி சடனாக ஒரு லைவ் வந்து வந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் பார்க்கல. பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவர் வந்திருக்க லைவ்மே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். பை பாய். எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். ஸோ லைவ் வந்திருக்கேன். சடனாக வழக்கம் போல் எப்பவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் வர ஒரு லைவ் தான். சாரி ஃபார் த டயர்ட் ஃபேஸ். ஷூட் ஹெக்டிக்காக போய்ட்டுருக்கனால ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. செழியனுக்கு எப்படி ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி ஜீ தமிழில் நம்ம அண்ணா சீரியலுக்கு நீங்கள் அறிவழகனுக்கும் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஹோப் எல்லோரும் நேற்று பார்த்துருப்பீங்க இன்ட்ரோ எபிசோடு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு எபிசோடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இன்றைக்கி அந்த எபிசோடில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் அழகாக சொல்லியிருப்போம். அண்ட் ஃபைனலாக எனக்கும் ரத்னா மேம், அந்த சீரியலில் இருக்கிற ரத்னா பிரின்சிபல் மேம்க்கு ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி 8:30க்கு பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணா சீரியலை. ஐ ஹோப் அறிவழகனா எப்படி உங்களை செடியனா வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அது மாதிரி அறிவழகனா உங்களுக்கு என்னுடைய வேறு ஷேட் ஆஃப் ஆக்டிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹானஸ்டான கமெண்ட் என்னன்றது எனக்கு சொல்லுங்கள், சரியா? ஸோ எல்லாருக்கும் வந்து ஓகே அறிவழகன் ப்ரோ, தேங்க்யூ டு டூ மெனி பாசிட்டிவ் ரோல்ஸ், எஸ்பெஷலி லீட் ரோல்ஸ். எனக்கு ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க லீட் ரோல்ஸ் பண்ணுங்கன்னுட்டு. பட் எனக்கு வந்து என்னென்னா, ஹானஸ்ட்லி சொல்கிறேன், லீட் ரோல்ஸை விட எனக்கு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கேரக்டர் ரோல்ஸாக சூஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம், மற்ற எதுவுமே நான் சொல்ல வரல. ஏன்னா இந்த கேரக்டர் ரோல்ஸ்னால் எல்லா வகையான பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும், மோல்டு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எதுக்கேற்ற மாதிரி. பட் லீட் ரோல்னால் இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிடும், அப்படியே தான் ட்ராவல் ஆகணும். பட் கேரக்டர்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகியலட்சுமி திடீர்னு நல்லவனாக இருப்பேன், திடீர்னு கெட்டவனாக மாறுவேன், திடீர்னு அம்மாவுக்கு ஆதரிப்பேன், திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் கேரக்டர்ஸ் என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அறிவழகன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எப்படி செடி என்ன பிடிச்சிருந்ததோ. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது நேற்று பார்த்தீங்களே? ஷூட் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்தது. ஓகே, சூப்பராக இருந்தது. இந்த நம்ம வந்து மக்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நேற்று எனக்கு அவ்வளோ மெசேஜஸ், எனக்கு அவ்வளோ விஷஸ், அவ்வளோ பாராட்டு. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம வந்து மக்கள் வந்து எவ்வளோ என்னோட ஆக்டிங்கை லைக் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரி என்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் இதுக்காகவே நான் உங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ணா சீரியலில். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பேன். நான் 100% கேரண்டி தரேன். ஏதாவது ஃப்ளா இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து ஒரு ஆக்டர்லாம் மைண்ட்லேயே வைக்காமல் நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணி நீங்கள் சொல்லலாம்.